ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 எலமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது அடிப்படை வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா ஜனநாயகம். ஜனநாயகம் அப்படின்னா இங்கிலீஷில் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் ஒன் வளைவு. வளைவு அப்படின்னா இங்கிலீஷில் கர்வ். நெக்ஸ்ட் ஒன் கடல் உலா அப்படின்னா இங்கிலீஷில் க்ரூஸ். நெக்ஸ்ட் ஒன் தனித்துவமான அப்படின்னா இங்கிலீஷில் யூனிக். நெக்ஸ்ட் ஒன் சேர்க்கப்பட்டது அப்படின்னா இங்கிலீஷில் ஆடட். நெக்ஸ்ட் ஒன் கூட்டு அப்படின்னா இங்கிலீஷில் கலெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் நூல் அப்படின்னா இங்கிலீஷில் த்ரெட். நெக்ஸ்ட் ஒன் அசுரன் அப்படின்னா இங்கிலீஷில் மான்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் நன்மை அப்படின்னா இங்கிலீஷில் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் தடிக்கம்பி அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ராட். நெக்ஸ்ட் ஒன் விளக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் உதவியாளர் அப்படின்னா இங்கிலீஷில் அசிஸ்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் எல்லை அப்படின்னா இங்கிலீஷில் பார்டர். நெக்ஸ்ட் ஒன் நுரை, அதாவது சோப்பு நுரை, ஷாம்பு நுரை, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஃபோம். நெக்ஸ்ட் ஒன் மெல்லிய கயிறு, அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் கோர்டு. நெக்ஸ்ட் ஒன் தொழில்துறை அப்படின்னா இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரியல். நெக்ஸ்ட் ஒன் விரும்பினார், தேவை, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா வாண்டட். நெக்ஸ்ட் ஒன் கொள்முதல் அப்படின்னா இங்கிலீஷில் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ஒன் தடுக்கப்பட்ட, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பிளாக்ட். நெக்ஸ்ட் ஒன் உரையாடல் அப்படின்னா இங்கிலீஷில் கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆடு அப்படின்னா இங்கிலீஷில் கோட். நெக்ஸ்ட் ஒன் காய்கறி அப்படின்னா இங்கிலீஷில் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வேட்டை அப்படின்னா இங்கிலீஷில் ஹண்டிங். நெக்ஸ்ட் ஒன் போர்வை அப்படின்னா இங்கிலீஷில் பிளாங்கெட். நெக்ஸ்ட் ஒன் வேட்டைக்காரன் அப்படின்னா இங்கிலீஷில் ஹண்டர். நெக்ஸ்ட் ஒன் ஆதாரங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் சோர்சஸ். நெக்ஸ்ட் ஒன் சவால் அப்படின்னா இங்கிலீஷில் சேலஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் நிறுவப்பட்டது அப்படின்னா இங்கிலீஷில் எஸ்டாப்ளிஷ்ட். நெக்ஸ்ட் ஒன் கடன்கள் அப்படின்னா இங்கிலீஷில் லோன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் குறிப்பு அப்படின்னா இங்கிலீஷில் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் உச்ச நீதிமன்றம்லாம் சொல்லுவாங்களே சுப்ரீம். நெக்ஸ்ட் ஒன் முழுமையாக அப்படின்னா இங்கிலீஷில் ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன் பசை அப்படின்னா இங்கிலீஷில் கம். நெக்ஸ்ட் ஒன் பொய் பேசுகிறான் பார் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் லைஸ். நெக்ஸ்ட் ஒன் விருந்தினர் அப்படின்னா இங்கிலீஷில் கெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இங்கிலீஷில் ஹைடன். நெக்ஸ்ட் ஒன் சிறிய அப்படின்னா இங்கிலீஷில் மைனர். நெக்ஸ்ட் ஒன் ஆச்சரியம் அப்படின்னா இங்கிலீஷில் அமேசிங். நெக்ஸ்ட் ஒன் முகமூடிகள் அப்படின்னா இங்கிலீஷில் மாஸ்க். நெக்ஸ்ட் ஒன் புகைப்படம் எடுத்தல் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் ஒன் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அஃபெக்டட். நெக்ஸ்ட் ஒன் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் மெய்நிகர் அப்படின்னா இங்கிலீஷில் வெர்ச்சுவல்.
நெக்ஸ்ட் ஒன் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரீட். நெக்ஸ்ட் ஒன் ரத்து செய் அப்படின்னா இங்கிலீஷில் கேன்சல். நெக்ஸ்ட் ஒன் சாம்பல் அப்படின்னா இங்கிலீஷில் கிரே. நெக்ஸ்ட் ஒன் குதிகால் அப்படின்னா இங்கிலீஷில் ஹீல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சார்பு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டிபெண்ட். நெக்ஸ்ட் ஒன் தெரிகிறது அப்படின்னா இங்கிலீஷில் சீம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் உரைகள் அப்படின்னா இங்கிலீஷில் டெக்ஸ்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், அதாவது அமைச்சர் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.